வணக்கம் மக்களே! நம்ம ஆஃப்டர்நூன் போஸ்ட் பண்ண வீடியோல பல நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ஸ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கமெண்ட் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் ரொம்பவே வந்து நன்றிய சொல்லிக்கிறேன். எல்லாரோட கமெண்ட்ஸுக்கும் என்னால ரிப்ளை பண்ண முடியல. பட் நேத்து நம்ம போஸ்ட் பண்ண வீடியோல வந்த மோஸ்ட்டா எல்லா கமெண்ட்ஸுக்கும் வந்து நம்ம ரிப்ளை பண்ணியிருந்தோம். கூடவே நம்ம நண்பர்கள் கேட்ட சந்தேகங்களையும் இன்னைக்கோட வீடியோல வந்து டீட்டெயில்டா வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்போம். இன்னைக்கு வந்து போதிய நேரம் என்கிட்ட இல்ல. அத வந்து கமெண்ட்டுக்கான ஒரு ரிப்ளை போஸ்ட் பண்றதுக்கு. ஸோ இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒர்க்க வந்து நான் கம்ப்ளீட் பண்ணல. அது ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இடையில இப்போ வந்து நம்ம வீடியோ ரெக்கார்டிங்க்கு வந்து உள்ள இறங்கியாச்சு. ஸோ இதில நம்ம பார்ப்போம். உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்ததுன்னா, மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா நீங்க போஸ்ட் பண்ணலாம். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் வரவேற்கத்தக்கது. ஸோ இருக்கக்கூடிய கேள்விகள், சந்தேகங்கள மறக்காம கீழ போஸ்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ஏன்னா நாளைக்கு நம்ம சண்டே. ஸோ சண்டே வந்து நம்ம நண்பர்களுடைய கேள்விகள டிஸ்கஸ் பண்றதுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். பட் கேள்விகள கேளுங்க. மேபி நாளைக்கு நம்ம போஸ்ட் பண்ணலினாலும், வரக்கூடிய நாட்கள்ல கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கேள்விகளுக்கான ஒரு பதில நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பல பங்குகள் பற்றிய மார்க்கெட் பற்றியான அப்டேட்ட டிஸ்கஸ் பண்ண போறோம். அதில முதல்ல ஒரு டெவலப்மெண்ட்டா, அதுவும் குறிப்பா இந்தியாவுக்கு ஒரு டெவலப்மெண்ட்டா பார்க்கக்கூடிய ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா, இப்போ மோடி பார்க்கும்போது சைனால இப்போ வந்து இறங்கியிருக்கிறதா தளம் இறங்கியிருக்கிறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் நாளைக்கு நான் நினைக்கிறேன். ஸோ புட்டின் அடுத்தது ஜி ஜின்பிங் இவங்க கூட வந்து ஒரு மீட்டிங் இருக்க போறதாவும் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் வந்து வெறுப்பேத்துறதுக்கா இருந்தாலும் கூட, ஸோ நமக்கும் சைனாக்கும் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்துங்கிறது முடியாதுங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ இப்போதைக்கு இந்த அமெரிக்காக்காரன வெறுப்பேத்துறதுக்கு வேற வழி நமக்கும் தெரியல, சைனாக்காரனுக்கும் தெரியல. அதனால நம்ம 2 பேரும் சேர்ந்த மாரி ஒரு நாடகத்த போட்டு வெறுப்பேத்தலாம் அப்படின்னு கூட பிளான் பண்ணாலும் பண்ணலாம். பட் மேபி இன்னும் வந்து இந்த நில விஷயத்துல இருக்கக்கூடிய பஞ்சாயத்தெல்லாம் தீராம நமக்கும் சைனாக்கும் நடுவுல ஒரு பெரிய ஒற்றுமை வந்து ஏற்படாது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. பட் அதர் சைடு ரஷ்யாவும் வந்து இதில பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஸோ தொடர்ந்து நமக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய நட்ப பத்தி பலரும் வந்து பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஸோ அதனால அந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் வந்து அமெரிக்காக்கு ஒரு எரிச்சலை ஏற்படுத்தும். ஸோ என்னென்னலாம் ப்ராப்ளம் நடக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து வந்து நம்ம பார்த்துட்டே இருப்போம். இது டெஃபினட்டா நமக்கு ஃபியூச்சர்ல இது இன்னொரு ஒரு படிப்பினைய வந்து ஏற்படுத்தி குடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்ல. ஸோ என்ன நடக்குதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இதோட ரியாக்ஷனா ட்ரம்ப் கிட்ட இருந்து ஏதாச்சும் ஒரு அறிவிப்பு நாளைக்கு வருதா? இல்ல மண்டே வருதா? அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா, இந்த மாரியான சில விஷயங்கள் நம்ம மார்க்கெட்ல ஒரு வாலடைல உண்டாக்குறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட் ஐஓசிஎல் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. ஐஓசிஎல் பார்த்தீங்கன்னா, ஒரு 1,50,000 கோடி வரைக்கும் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. வரக்கூடிய ஒரு 5 வருஷத்துல இந்த இன்வெஸ்ட்மென்ட் வந்து நாங்க பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு அப்டேட் ஐஓசிஎல் கிட்ட இருந்து இன்னைக்கு டேட்ல வந்து வந்திருக்கு. ஸோ இதுல ரிஃபைனரியில வந்து பண்ண போறதாவும், பெட்ரோ கெமிக்கல்ல பண்ண போறதாவும், ரெனியூவபிள்ல பண்ண போறதாவும் ஐஓசிஎல் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ தரமான ஒரு நிறுவனம் இந்த ஓஎம்சி கம்பெனிஸை பொறுத்தவரைக்கும். ஸோ கிரீன் ஹைட்ரஜன் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இன்னும் ரெனியூவபிள்ல இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பெட்ரோ கெமிக்கல்லையும் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இவங்க இப்போ வந்து பண்ண போறாங்க. ஸோ இதெல்லாம் ஐஓசிஎலுக்கு ஒரு லாங் டேர்ம்ல ஒரு நல்ல செய்தி. அதே மாதிரி பெட்ரோலுக்கெல்லாம் ஃபியூச்சர் இருக்காது அப்படின்ட்டும் பலரும் நினைக்கலாம். பட் இப்போதைக்கு கண்டிப்பா ஒரு 10 வருஷமாச்சு பெட்ரோலோட தேவை இருக்கும் அப்படின்னு தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஒரு பக்கம் இந்த பெட்ரோல் என்னதான் போகும், குளோபலா ஒரு பெரிய க்ரோத் வரும் அப்படின்னு தெரிஞ்சாலும், பஃபட்டோட பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆயில் கம்பெனியில வந்து இருக்குங்கிறத நம்ம டெஃபினட்டா வந்து மறக்கக்கூடாது. ஸோ தொடர்ந்து வந்து ட்ராக் பண்ணுவோம். மேபி ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா, டக்குன்னு அந்த இடத்துல இருந்து நம்ம ஜம்ப் பண்ணி வெளியே போறதுக்கும் நம்ம ட்ரை பண்ணுவோம். பட் அதுக்கும் வந்து அடாப்ட் ஆவாங்க இந்த ஐஓசிஎல்ங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இண்டஸ்இண்ட் பேங்க் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் பற்றியும் தொடர்ந்து நண்பர்கள் கேட்டுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இண்டஸ்இண்ட் பேங்க்ல என்ன ஒரு நியூஸ் வந்திருக்குன்னா, புது ஒரு பஞ்சாயத்து. இப்போ இந்த பேங்கோட ப்ரொமோட்டரான ஐஐஹெச்எல் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாமினிய போர்ட்ல வந்து வைக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ்க்கு வந்து கேட்டிருக்காங்க. பட் இதுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க, நிராகரிச்சிருக்காங்க. ஸோ இத வந்து இவங்களுடைய ப்ரொமோட்டர் வந்து வரவேற்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆர்பிஐ அப்ரூவலுக்காகவும் அதே மாரி பேங்கோட ஷேர் ஹோல்டர்ஸோட ஒப்புதலுக்காகவும் நாங்க வந்து வெயிட் பண்ணுவோம். ஸோ திரும்பவும் இதெல்லாம் வந்து நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சு போர்ட்குள்ள கொண்டு வருவோம் அப்படின்ட்டு இண்டஸ்இண்ட் பேங்க் தரப்புல இருந்து ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட்டா இண்டஸ்இண்ட் பேங்க் அரௌண்ட் ஒரு 750 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிரஷர் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இது ஒரு பிரஷரான ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தாலும் கூட இந்த பேங்க் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை என்கிட்ட வந்து இருக்கு. பட் இன்னும் வந்து என்னோட ஆவரேஜ் பிரைஸுக்கு கீழ இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் வரல. மேபி இது என்னோட
ஆவரேஜ் ப்ரைஸுக்கு கீழே வரும்போது திரும்ப வந்து நான் அக்யூமுலேட் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணுவேன். பட் வெயிட் பண்ணி பொறுமையாக யோசித்து வந்து முடிவெடுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இன்னும் வந்து ஒரு டிப் ஏற்படும் நான் நினைக்கிறேன். நான் லாஸ்ட்டாக வந்து எக்ஸிட் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் நான் எக்ஸிட் பண்ணக்கூடிய ரேஞ்சை வந்து இது டச் பண்ணலை. அதனால் அங்கேருந்து நான் எந்த ஒரு முடிவும் எடுக்கல. உடனே பார்த்தீங்கன்னா நான் நினச்ச இடத்துல இருந்து ஒரு ₹100 வரைக்கான ஒரு இறக்கத்தை இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து கொடுத்துருக்கு. ஸோ மேபி திரும்ப வந்து ஒரு 650 அந்த மாதிரியான ஒரு ரேஞ்சுக்கெல்லாம் போச்சுன்னா அப்போ அகெயின் பார்த்தீங்கன்னா நான் அக்யூமுலேட் பண்ணுறதை பற்றி டெஃபினட்டாக வந்து திங்க் பண்ணுவேன். ஸோ திரும்ப ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். ஸோ இப்போதைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் ஒரு பெரிய ப்ராப்ளம்ஸ் இல்லை. ஸோ இதெல்லாம் சால்வ் ஆகும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ ஃபர்தராக ஏதாவது ஒரு அப்டேட் இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம அப்கமிங் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நான் வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த அப்டேட்டையும் உங்கள் கூட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன். அடுத்தது டோரண்ட் பவர் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. டோரண்ட் பவர் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் ஒரு 22,000 கோடி மதிப்பிலான ஒரு ப்ராஜெக்டை வந்து பண்ணுறதுக்கான ஒரு பிட்டிங்கில் வந்து வின் பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 1600 மெகாவாட் கெப்பாசிட்டி உள்ள கோல் பிளான்ட்டை வந்து மத்திய பிரதேஷில் டோரண்ட் பவர் வந்து அமைக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ டீலும் வந்து பேசிட்டாங்க. இதுலேருந்து உருவாக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டியை ஸோ மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த கரண்ட் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ₹5.85 அப்படிங்கிற ஒரு விலையில் ஒரு கிலோவாட் பெர் ஹவர் வந்து விற்க போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த டோரண்ட் பவர். பட் இதெல்லாம் கட்டி முடிக்கிறதுக்கு எப்படின்னா 2-3 வருடங்கள் வரைக்கும் டைம் எடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இப்போ கோல் அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம பவர் பிளான்ட்டில் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ கிடச்சிட்ருக்கு. இதுக்கு முன்னாடி டாடா பவர் கிட்டேருந்து வந்தது. டாடா பவர் பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ரெனியூவலுக்கு மாற போகிறோம் அப்படின்ட்டு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரெனியூவல்ங்கிறது முடியாத ஒரு காரியம். ஸோ அதுலேருந்து சில டைம்ஸ் வந்து எங்களால் பவர் ஜென்ரேட் பண்ண முடியல. அதனால் அகெயின் பார்த்திங்கன்னா நாங்கள் கோல் பிளான்ட்டை அமைக்க போகிறதா அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ அதை தொடர்ந்து NTPC வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இப்போது இந்த டோரண்ட் பவர் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ தொடர்ந்து கோலோட தேவையும் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு பக்கம் ரெனியூவல் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் கோலும் யூஸில் இருந்துகிட்டே இருக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்தியாவில் இந்த வயர்லெஸ் கஸ்டமரோட எண்ணிக்கையை பார்க்கும்போது 1.17 பில்லியனாக வந்து இருக்கிறதா ட்ராயோட டேட்டா வந்து இங்கே நமக்கு காட்டுது. இதில் ஜியோ பார்க்கும்போது நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது. 498 மில்லியன் சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா ஜியோ கிட்ட இருக்குது. இதே ஏர்டெல் கிட்ட பார்க்கும்போது 307 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்து வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 190 மில்லியன் சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா ஜியோ ஏர்டெலை காட்டிலும் அதிகமாக வச்சுருக்காங்க. இப்போது ஏர்டெல் பார்க்கும்போது வோடஃபோனை காட்டிலும் டபுள் மடங்கு அதிகமான சப்ஸ்கிரைபரை வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது வோடஃபோன் ஐடியா தொடர்ந்து வந்து பிரச்சனையிலேயே தான் இருந்துகிட்ருக்கு. ஒரு 127 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. பிஎஸ்என்எல் பார்க்கும்போது ஒரு 34 மில்லியன் சப்ஸ்கிரைபரை வந்து இவங்க கைவசம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இவங்க தான் ஒரு டாப் பொசிஷனில் இருக்கக்கூடிய நிறுவனங்களாக பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ தொடர்ந்து ஜியோ பார்த்திங்கன்னா லீடர்ஷிப் பொசிஷனில் இருந்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது பஞ்சாப் நேஷ்னல் ஹவுசிங் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ என்னென்னா இவங்க ஒரு 5000 கோடி வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர் மூலிமா இந்த ஃபண்டை ரைஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து ஒவ்வொருத்தங்களும் வந்து ஃபண்டை ரைஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எல்லாம் பார்க்கும்போது பாண்ட் அந்த QIP மூலிமா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஹவுசிங் ஃபினான்ஸ் பங்குகள் அகெயின் பார்த்திங்கன்னா ஒரு ரிவர்சலை போடுறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இடைப்பட்ட டைமில் ஒரு ரெக்கவரை கொடுத்தது திரும்ப பார்த்திங்கன்னா இறங்குறதுக்கான ஒரு இடத்துல இருந்துகிட்ருக்கு. ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமான பங்குகள்னு பார்த்தா அது நம்ம LIC ஹவுசிங் ஃபினான்ஸ் தான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கூடவே இந்த PNB ஹவுசிங் கூட பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இடத்துல தான் இருக்குது. பட் இன்னும் வந்து ஒரு டிப்பை கொடுத்ததுன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்குச்சுன்னா அப்போ ஃபோக்கஸ் பண்ணுறது திங்க் பண்ணலாம். ரீசெண்டாக CEO பார்த்திங்கன்னா எக்ஸிட் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த PNB ஹவுசிங் ஃபினான்ஸில் ஒரு பெரிய ஒரு டவுன்ஃபால் ஏற்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன். நம்மளே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ பார்ப்போம். தொடர்ந்து ட்ராக் பண்ணிகிட்டு இருக்க ஒரு அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்ட்டு இருந்தேன். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி PFC பற்றியான ஒரு செய்தி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ PFCக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தரப்புலேருந்து ஏதோ ஒரு அப்ரூவல் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த செய்தி என்ன அப்படிங்கிறது எனக்கு டக்குன்னு மறந்து போச்சு. நானும் ஒரு 2 நாளாக யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த தகவல் எனக்கு ஞாபகத்துக்கே வர மாட்டேங்குது. மேபி உங்களில் யாருக்காச்சும் PFC ரீசெண்டாக கவர்மெண்ட் கிட்டேருந்து என்ன ஒரு பாசிட்டிவ் நியூஸை வந்து எடுத்துச்சு அப்படிங்கிற ஒரு தகவல் தெரிஞ்சதுன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக வந்து போஸ்ட் பண்ணுங்கள்.
அந்த நியூஸை நான் தேடி தேடி பார்க்குறேன், எனக்கு வந்து அது சிக்கவே மாட்டேங்குது. ஸோ தயவு செஞ்சு யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். எனக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதை வச்சு சில பிளான்ஸ் இருக்குது, அதை நம்ம நண்பர்கள் கூடயும் அப்கமிங் வீடியோஸில் நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.